Hi everyone. Today we are going to solve the problems which are related to resistors in parallel connection. So first problem என்னன்னு பார்க்கலாம். Determine equivalent resistance R. So equivalent resistance கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு circuit diagram கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு diagram கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி நம்ம equivalent resistance கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? சரி. So first இது என்ன கனெக்ஷன்ல இருக்குன்னு பார்க்குறோம். parallel கனெக்ஷன்ல இருக்கு. சிமிலர் எண்ட் எல்லாமே ஒரே பாயிண்ட்ல ஒரு காமன் பாயிண்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, 3 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. 5 ohm, 7 ohm and 12 ohm. ஓகே, இந்த 3 ரெசிஸ்டரோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா எப்படி சொல்லலாம்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டெரிவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சோம். தென் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் பேரலல் கனெக்டடாக இருக்கக்கூடிய இந்த 3 ரெசிஸ்டரோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 1/R equivalent is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. ஸோ இதுதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ R1 5 ohm, R2 7 ohm and R3 12 ohm. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் என்ன வரும்னா 0.43 ohm வரும். ஸோ 1/R equivalent is equal to 0.43 ohm. அண்ட் நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் R equivalent. நம்மளால இதில் தான் தப்பு பண்ணுவோம் ஈஸியாக. என்ன அப்படின்னா 1/R equivalent கண்டுபிடிச்சிட்டு நான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணிடுவான், உங்களோட ப்ராப்ளத்தில் கொண்டு வந்துடுவான். கரெக்டாக இதுதான் ஆன்சர்னு கொண்டு வந்துடுவான். ஸோ இது ஆன்சர் இல்லை, நம்ம கொண்டு வந்தது 1/R equivalent தான் கொண்டு வந்திருக்கோம். அப்போ R equivalent வேணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வர்ற ஆன்சரை அப்படியே என்ன பண்ணணும், தலைகீழியாக மாற்றிட வேண்டியதான். தலைகீழான ரெசிப்ரோகல் எடுத்துட வேண்டியதான். ஸோ 1/0.43 ohm அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட R equivalent. நமக்கு தேவை 1/R equivalent இல்லை, R equivalent. ஸோ நம்ம பண்ணுற தப்பு இதுதான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வர்ற ஆன்சரை அப்படியே நம்ம என்ன பண்ண வேண்டியதான், தலைகீழியாக மாற்றிட வேண்டியதான். அப்போ 1/0.43 ohm போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வருதோ அதுதான் உங்களோட R equivalent. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா the equivalent resistance is less than any single resistance in the circuit. அதாவது வரக்கூடிய ஆன்சர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த 3 ரெசிஸ்டர்ஸ், we are using 3 ரெசிஸ்டர்ஸ் இல்லையாங்க. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிங்கிள் ரெசிஸ்டரை விட வேல்யூவை விட உங்களோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்குமா, கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் எக்ஸாம்பிள் நம்பர் 1. எப்படி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஃபார்முலா தெரியும், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம், தென் அதுக்கு ரெசிப்ரோகல் எடுக்கணும். ஓகேவா? ஸோ 1/R equivalent is equal to இந்த வேல்யூ வந்திருக்கு, அதோட தலைகீழ் மதிப்பு 2.3 ohm. இதுதான் உங்களோட R equivalent அல்லது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இன்னும் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். எப்படினாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை சொல்லிக்கலாம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸாம்பிள் நம்பர் 2. 2 resistors 4 ohm and 6 ohm are connected in parallel. The total current flowing through the resistors is 5 amps. Find the current flowing through each resistor அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ கிவன் டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதுங்க. ரெசிஸ்டன்ஸ் R1 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் என்ன கொடுத்துருக்கோம், R1ஓட வேல்யூ என்னது 4 ohm and R2ஓட வேல்யூ என்னது 6 ohm are connected in parallel. ஓகே, ஒரு எந்த கனெக்ஷன்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, the total current flowing through the resistors is 5 amps. அப்போ total current எவ்வளவு வருது சர்க்யூட்ல? 5 amps current வருது. Find the current flowing through each resistor. அந்த பிரான்ச் கரண்ட்டை நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நீங்கள் கிவன் டேட்டா எடுத்து எழுதியாச்சு. தென் எதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? டு ஃபைண்ட் current through resistance R1 and current through resistance R2. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி கரண்ட் டிவிஷன் ரூல்லாம் டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம்.
ஸோ சர்க்கியூட் இப்படி தான் வரும். அப்படிதானே, ரெண்டு ரெசிஸ்டரை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு வெர்டிகலாக கனெக்ட் பண்ணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாக கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டயக்ராமே சேம் தான். உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். பட் அந்த சிமிலர் எண்டை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள், ஒன்று இப்படி வரைங்க டயக்ராமை, அப்படி இல்லைனா இப்படி உங்களோட ரெஃபரன்ஸுக்கு வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் ரெண்டு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன், பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். 4 ohm 6 ohm. என்னோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 5 amps. நான் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் த்ரோ ஈச் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட், அப்போ I1 I2 ரெண்டு ரெசிஸ்டருங்கிறதுனால ரெண்டு கரண்ட் போகுது, I1 I2. இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, சொல்யூஷன். நமக்கு தெரியும் கரண்ட் த்ரோ ரெசிஸ்டர் R1. I1ஓட ஃபார்முலா எப்படி வரும், கரண்ட் டிவிஷன் ரூலை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எப்படி கண்டுபிடிச்சோம், டோட்டல் கரண்ட் இன்ட்டு அந்த ஆப்போசிட், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னது, R2 டிவைடட் பை R1 + R2. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் I1 கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, கரண்ட் த்ரோ ரெசிஸ்டர் R1. ஸோ ஐங்கிறது 5 amps நமக்கு தெரியும், R2ஓட வேல்யூ 6 ohm, R1ஓட வேல்யூ 4 ohm. ஓகேங்களா? ஸோ 6 ohm டிவைடட் பை R1 + R2, 4 + 6 இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, 5 × 6 30, 4 + 6 10. ஸோ இதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் என்ன வரும், 3 amps வரும். ஓகேங்களா? சரி, இதே மாதிரி கரண்ட் த்ரோ ரெசிஸ்டர் R2. ஓகேங்களா? R2ஓட வேல்யூ, R2க்கு அக்ராஸாக போகக்கூடிய அந்த கரண்ட், அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன வரும், இதே தான், கரண்ட் டிவைடர் ரூல் போடுங்க. I இன்ட்டு R2க்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் என்னது, R1 டிவைடட் பை R1 + R2. ஸோ அதில் அப்ளை பண்ணுங்கள், உங்களோட டேட்டாஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். 5 இன்ட்டு அந்த R1ஓட வேல்யூ 4, 4 + 6. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் 2 amps வரும். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, பிரான்ச் கரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ரெசிஸ்டர் R1 வழியாக போகக்கூடிய கரண்ட் I1 கண்டுபிடிச்சாச்சு 3 amps. அண்ட் I2ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு 2 amps. ஓகேங்களா? அதை எடுத்து எழுதிட வேண்டியதான் ஆன்சரில். கரண்ட் த்ரோ ரெசிஸ்டன்ஸ் R1 = 3 amps, கரண்ட் த்ரோ ரெசிஸ்டன்ஸ் R2 = 2 amps. ஓகேங்களா? இது ஒரு மாடல் ப்ராப்ளம். கரண்ட் டிவைடர் ரூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒவ்வொரு பிரான்ச்லையும் போகக்கூடிய அந்த கரண்ட்டை பேரலல் கனெக்ஷனில் இருக்கும்போது கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஸோ தேர்ட் சம், 2 resistors are connected in parallel and a voltage of 200 volts is applied to the combination. The total current is 25 amps and the power dissipated in one of the resistors is 500 watts. What is the value of each resistance அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, கிவன் டேட்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்ளைடு வோல்டேஜோட வேல்யூ இதில் கொடுத்தாச்சு, ப்ரீவியஸ் சம்மில் இதில் கொடுக்கல, அதனால நம்ம கரண்ட் டிவைடர் ரூலை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, 2 ரெசிஸ்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 200 volts கொடுத்துருக்காங்க அப்ளைடு வோல்டேஜ். ஸோ டோட்டல் வோல்டேஜ், சப்ளை வோல்டேஜ் என்னது, V = 200 volts. ஓகேங்களா? டோட்டல் கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 amps கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் டிசிபேட்டட் இன் ஒரு ரெசிஸ்டர், அதாவது R1 வச்சுக்கிடுவோமா, பவர் டிசிபேட்டட் இன் ஒன் ஆஃப் தி ரெசிஸ்டர்ஸ் இஸ் 500 watts. அதை வந்து நான் வந்து R1க்கு அக்ராஸாக டிசிபேட் ஆகக்கூடிய பவர்னு நான் வேணா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த பவரை P1 எடுத்துக்கிறேன், 500 watts. டு ஃபைண்ட், எதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஈச் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே இதை மட்டும் கொடுத்துட்டு R1ஓட வேல்யூவையும் R2ஓட வேல்யூவையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம், இந்த 200, 25 amps, 200 volts, 500 watts, இதெல்லாம் என்னது, நமக்கு ஒரு கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஸோ நமக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், R equivalent = V/I. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிச்சிடலாம், டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R equivalent = V/ டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் கரண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது, 8 ohm. இதில் இன்னொரு கீ பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, அந்த கீ பாயிண்ட்டை நான் இப்போ எடுத்துக்கிறேன். பவர் டிசிபேட்டட் இன் R1, தட் இஸ் P1. ஓகேங்களா? அதோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 500 watts கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ பாருங்க, 500 watts கொடுத்துருந்தாங்க. ஸோ
அதுக்குள்ள ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? v ஸ்கொயர் டிவைடட் பை r1 எழுதுவோம். நம்ம பவருக்கு நிறைய ஃபார்முலா சொல்லுவோம். v into i போடுவோம். அப்படிதானே? பவருக்கு வேற என்ன ஃபார்முலாஸ்லாம் போடுவோம் ஞாபகம் இருக்கா? ஸோ v into i, v into i போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா i ஸ்கொயர் r போடுவோம். அப்படிதானே? i ஸ்கொயர் r போடுவோம். அப்படி இல்லைன்னா பவருக்கு இன்னொரு ஃபார்முலா என்னது? v ஸ்கொயர் டிவைடட் பை r. ஓகேங்களா? v ஸ்கொயர் டிவைடட் பை r பவரோட ஃபார்முலா இப்படியும் நம்ம என்ன செய்வோம்? போடுவோம். ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இவங்க எடுத்திருக்காங்க. v ஸ்கொயர் டிவைடட் பை r அப்படிங்கிறத எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோமே. ஓகே. ஸோ v ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் சேம். ஓகேங்களா? ரெசிஸ்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் R1. இதில் நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. P1ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. வோல்டேஜ் நமக்கு தெரியும். ஏன்? நமக்கு என்ன சப்ளை வோல்டேஜில் என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் ரெண்டு ரெசிஸ்டர்ஸ்க்கு அக்ராஸாகவும் ட்ராப் ஆகக்கூடியது. அப்போ நம்ம சப்ளை வோல்டேஜ் அப்படியே என்ன செஞ்சிடலாம்? கொடுத்துடலாம். ஏன்னா வோல்டேஜ் சேம். ஸோ v ஸ்கொயர் டிவைடட் பை இந்த R1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுறேன்? நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வகுத்தல் இருக்கிறது இங்கே வரும்போது எங்கே வரும்? பெருக்கல்ல வருமா? ஸோ R1 is equal to v ஸ்கொயர் டிவைடட் பை P1 அப்படின்னு போட்டுடலாமா? இப்போ கண்டுபிடிச்சு பாருங்க. இப்போ v ஸ்கொயரோட வேல்யூ 200 ஸ்கொயர் டிவைடட் பை அந்த 500 வாட்ஸை நம்ம கீழே கொண்டு வந்தாச்சு. ஆன்சர் என்ன வருது? 80 ஓம். புரியுதுங்களா? அப்போ நமக்கு R1ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. R3யோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கரண்ட் த்ரோ R1 கண்டுபிடிக்கிறோம். கரண்ட் த்ரோ R1. ஸோ R1 வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ I1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு கரண்ட் டிவைடர் ரூல் இதில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ வோல்டேஜ் கொடுத்ததுனால நம்ம டேரெக்டாகவே அப்ளை பண்ணிடலாம். I1ங்கும் போது ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணுங்க. I is equal to V by R. அப்போ Vங்கிறது இங்கே காமன். நமக்கு R1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்போ V டிவைடட் பை R1 போட்டோம்னு நினச்சிக்கோங்களா. ஸோ 200 டிவைடட் பை 80 போட்டோம்னா எவ்வளோ வருது? 2.5 ஆம்ஸ். ஸோ I1 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஐயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படிதானே? ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல KCL அப்ளை பண்ணோம் அப்படின்னா I2 is equal to I minus I1. அதாவது நம்ம எப்படி KCL போட்டோம்? அதாவது நோடை நோக்கி வர்ற கரண்ட் I1, நோடுல இருந்து விலகி போற கரண்ட் என்னது? I1 plus I2. ரெண்டு கரண்ட் விலகி போதா? அப்போ I1 plus I2 நம்ம போடுவோம். ஓகேங்களா? இது I. ஓகேங்களா? புரியுதா? ஓகே. சரி. I1 plus I2ன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. உங்களுக்கு புரியுதற்காக தான் சொல்கிறேன். I is equal to I1 plus I2. இந்த இடத்துல எனக்கு என்னது வேணும் அப்படின்னா I2 வேணும். இது வேணும். I2 வேணும். ஸோ I2 வேணும் அப்படின்றனா ஃபார்முலா எப்படி மாறும்? I2 is equal to I minus I1. ஸோ ஐயோட வேல்யூ 25 ஆம்ஸ் அண்ட் I1ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2.5 ஆம்ஸ். ஸோ இதில் இருந்து நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம்? I2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஆன்சர் என்ன வரும்? 22.5 ஆம்ஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் R2 கண்டுபிடிக்கணும். இந்த R2 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? I2 கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இந்த I1 I2 கண்டுபிடிச்சோம். நமக்கு V தெரியும். I2ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா V டிவைடட் பை I2ன்னு போட்டுடலாமா? ஸோ இந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் தெரிஞ்சதுனால கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணல. ஸோ I2வை டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அந்த I2வை இங்கே அப்ளை பண்ணி R2வை நம்ம என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஸோ V 200 வோல்ட், I2ஓட வேல்யூ இவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 22.5. ஸோ 200 டிவைடட் பை 22.5 கால்குலேட்டரில் அடிச்சு பாருங்க. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 8.89 ஓம். 8.89 ஓம். ஓகேங்களா? ஸோ R1ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, 80 ஓம் கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் R2ஓட வேல்யூ 8.89 ஓம். ஸோ ரெண்டு ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணியாச்சு? ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு வித்தவுட் யூஸிங் கரண்ட் டிவைடர் ரூல். நம்ம எப்போவுமே மேக்ஸிமம் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன். R ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சேன். அதில் இருந்து எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுது. எனக்கு கொடுத்த கீ பாயிண்ட் இந்த பவர் டிசிபேட்டட் இன் ரெசிஸ்டர் R1. இதுதான் என்னோட கீ பாயிண்ட். இதுல இருந்து நான் R1 கண்டுபிடிச்சேன் ஈஸியா. அதே நேரம் R2வை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு V ஸ்கொயர் டிவைடட் பை R2 போடணும். சாரி, V டிவைடட் பை I போடணும். V டிவைடட் பை I2 போடணும். என்னன்னு புரியுதா? ஸோ இது ஓம்ஸ்லா தான். ஓகேங்களா? V டிவைடட் பை V is equal to IR போடணும். இங்கே R2 வேணும் அப்படின்னா R வேணும்னா V டிவைடட் பை I. ஸோ V காமன், I2 தேவை. இந்த I2 தேவைக்கு தான் இவ்வளவு ப்ராசஸும் பண்ணி I2வை கொண்டு வந்தோம். ஃபைனலாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் R2 கிடச்சிது.
புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம். The resistors of 2 ohm, 4 ohm and 12 ohm are connected in parallel across a 24 volt battery. Find the current through each resistor and the battery. Also find power dissipated in each resistors. Okay, என்ன கொடுத்திருக்காங்க? ரெசிஸ்டரோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. 2 ohm, 4 ohm, 12 ohm, R1, R2, R3 கொடுத்தாச்சு. சப்ளை வோல்டேஜ் கொடுத்தாச்சு. ஓகே, தென் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் த கரண்ட் த்ரோ ஈச் ரெசிஸ்டர் கேட்டிருக்காங்க. அப்போ I1 கண்டுபிடிக்கணும், I2 கண்டுபிடிக்கணும், I3 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா ஆல்சோ ஃபைண்ட் பவர் டிசிபேட்டட் இன் ஈச் ரெசிஸ்டர். அப்போ P1, P2, P3 இந்த 3 கண்டுபிடிக்கணும். டயக்ராம் இப்படி தான் போடுவீங்க கிட்டத்தட்ட, அப்படிதானே? 3 ரெசிஸ்டர் பேரலா போட்டிருக்கேன். நீங்க வந்து ஹரிசாண்டலாவும் போட்டுக்கலாம், வெர்டிகலாவும் போட்டுக்கலாம். நான் ஹரிசாண்டலா போட்டிருக்கேன். ஸோ இதோட வேல்யூஸ் போட்டுக்கோங்க. 2 ohm and 4 ohm. சரிங்களா? இது 2 ohm. ஓகேங்களா? இது 4 ohm. அண்ட் இதோட வேல்யூ எவ்வளவு வரும்? 12 ohm. ஓகே, இது 2 மாதிரி தெரியுதா? எஸ், இது 12 ohm. சரி, 2 ohm, 4 ohm and 12 ohm போட்டிருக்கேன். ஓகே, சப்ளை வோல்டேஜ் 24 வோல்டேஜ். தட் இஸ் V அல்லது E. ஓகே, 24 வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த I1, I2, I3, அதாவது இந்த இதில் போகக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு இன்புட் கரண்ட் எவ்வளோன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ கரண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் அது எவ்வளோ டிசிபேட் ஆகுதுங்கிறது முதல்ல தெரியும். ஓகேவா? ஸோ பாருங்க, கரண்ட் த்ரோ ஈச் ரெசிஸ்டர் டைரக்டாகவே கொடுத்துட்டாங்க. கரண்ட் த்ரோ ஈச் ரெசிஸ்டர் நம்ம ஓம்ஸ் லா அப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். I1 = V/R, I = V/R. ஓகேங்களா? இது ஃபார்முலா. ஓகேங்களா? இது என்னது? ஓம்ஸ் லா ஃபார்முலால இருந்து கண்டுபிடிக்கிறேன். I = V/R. V/R. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல Vங்கிறது சேம், வோல்டேஜ் சேம். சரியா? ஏன்? பேரலல் கனெக்ஷன்ல கண்டிஷனே அதான். வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் சேம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் அப்படியே ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸாகவும் ட்ராப் ஆகும். தென் என்ன அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டர் R1, V/R1 போட்டால் கரண்ட் I1 கிடச்சிரும். V/R2 போட்டால் கரண்ட் I2 கிடச்சிரும். V/R3 போட்டோம்னா கரண்ட் I3 நமக்கு கிடச்சிரும். அண்ட் எல்லாமே டைரக்டாகவே கொடுத்துட்டாங்க. நமக்கு டோட்டல் கரண்ட் அவன் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கரண்ட் த்ரோ ஈச் ரெசிஸ்டர் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாமே என்ன செஞ்சாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. 12 ohm, 6 ohm, 2 ohm. ஒருவேளை டோட்டல் கரண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூணையும் நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான்? கூட்டிட வேண்டியதான். கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை யூஸ் பண்ணி. ஐடியா வருதா? ஓகே, ஸோ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? I = I1 + I2 + I3 போட்டிங்கன்னா டோட்டல் கரண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். தென் பவர் டிசிபேட்டட் இன் ஈச் ரெசிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பவருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். P = V × I போடலாம், I² × R போடலாம். அப்படி இல்லைனா V² / R போடலாம். நாங்கள் வந்து V² / R1 போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா வோல்டேஜ் சேம் இல்லையா? ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். V² / R1ஓட வேல்யூ 2. ஓகேங்களா? Vயோட வேல்யூ 24. ஸோ ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். 24² / 2. கால்குலேட்டரில் போடும்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே முதல்ல என்ன செய்யுங்க? கரெக்டாக பிராக்கெட் போட்டு போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆன்சர் தப்பாக வரும். ஓகேங்களா? சரி, அடுத்து பவர் டிசிபேட்டட் இன் R2, V² / R2. பவர் டிசிபேட்டட் இன் R3, V² / R3. டேட்டாஸை அப்படியே அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிள் நம்பர் 5. அதாவது இப்படி நமக்கு சம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? அதாவது டிசைனாக எப்படினாலும் உங்களோட ரெசிஸ்டரை போடலாம். பட் அது ஒன்று சீரீஸ் காம்பினேஷனாக இருக்கணும், அப்படி இல்லைனா பேரலல் காம்பினேஷனாக இருக்கணும். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பையன் ஃபுல்லாக திணறுவான். இது சீரீஸ் கனெக்ஷனா பேரலல் கனெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த சிமிலர் எண்டு வந்து கரெக்டாக ஒரு காமன் பாயிண்டில் கனெக்ட் ஆயிருக்காங்கிறது தான். ஸோ அப்போ இது என்ன கனெக்ஷன்? பேரலல் கனெக்ஷன். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ளை கரண்ட் இப்படி போகுது. ஸோ இதை பாருங்கள், இந்த ஜிஃப் இமேஜை அது என்ன ஆகுது? 3 கரண்ட்டாக டிவைட் ஆகுது. அகெயின் திரும்ப உங்களோட சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும்போது ஃபுல் கரண்ட்டை நமக்கு கிடச்சிருது. ஓகேங்களா? நீங்கள் என்ன கரண்ட் கொடுக்கீங்களோ அதே கரண்ட்டை நமக்கு என்ன செஞ்சிடும்? திரும்பவும் என்ன ஆயிரும்? சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும்போது கிடச்சிருது. ஓகேங்களா? ஸோ அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த ஜிஃப் இமேஜ் கொடுத்தேன். இது ஒரு பேரலல் கனெக்ஷன் சர்க்கியூட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் போடுற மாதிரி ஒரு சம் நான் கொடுத்துருக்கேன், போட்டு பாருங்கள்.
நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிட்டு பண்ணுங்க. The resistors of 3 ohm, 6 ohm and 9 ohm are connected in parallel across a 30 volts battery. ஓகேங்களா, 3 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அக்ராஸாக எத்தனை வோல்ட்டு, 30 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி. ஃபைண்ட் த கரண்ட் த்ரோ ஈச் ரெசிஸ்டர் அண்ட் தி பேட்டரி. நமக்கு கரண்ட்னாலே I is equal to V by R ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, V by R1, V by R2, V by R3 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், 3 ரெசிஸ்டரோட கரண்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம், I1, I2, I3 கண்டுபிடிச்சிடலாம். Find the current through each resistor and the battery. Also பேட்டரியிலிருந்து போகக்கூடிய கரண்ட் என்னது, டோட்டல் கரண்ட், அதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். And also find power dissipated in each resistors. ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் டிசிபேட் ஆகக்கூடிய பவர், ஐ மீன் P1 கேட்டிருக்காங்க, P1, P2, P3. ஓகேங்களா, P1, P2 and P3 கேட்டிருக்காங்க இதில். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா V ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்லே போடுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ V ஸ்கொயர், Vங்கிறது காமன் 30 வோல்டேஜ் தான், நோ ப்ராப்ளம், டிவைடட் பை R1, V ஸ்கொயர் டிவைடட் பை R1, V ஸ்கொயர் டிவைடட் பை R2, V ஸ்கொயர் டிவைடட் பை R3 போட்டிங்கன்னா இதுக்குள்ள ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா, சரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சீரிஸ் சர்க்கியூட்டுக்கும் பேரல் சர்க்கியூட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்க, there are only one path for the current to flow அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய கரண்ட் என்னது, சீரிஸ் சர்க்கியூட்டில் எப்போவுமே சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டு சேம் கரண்ட், அதனால ஒரு பாத்து தான் அதில் இருக்கும். ஆனால் பேரல் சர்க்கியூட்டில் நீங்கள் எத்தனை ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பாத்து வந்து கரண்ட் எடுத்துக்கிடும். ஸோ there are as many paths as the resistors are connected in parallel அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எத்தனை ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பாத்து அது எடுத்துக்கிடும். அதே மாதிரி பாருங்க, சீரிஸ் சர்க்கியூட்ல சேம் கரண்ட் த்ரோ ஆல் தி ரெசிஸ்டர். எஸ், கரண்ட் சேம் சொன்னேன், அந்த பாயிண்ட் தான் இங்க சொல்றாங்க. அதே நேரம் பொட்டன்ஷியல் இஸ் சேம் அக்ராஸ் ஆல் தி ரெசிஸ்டர். வோல்டேஜ் சேம் சொன்னேன் இல்லையா, அதை தான் இங்க என்ன சொல்றாங்க, பொட்டன்ஷியல் சேம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இங்க வந்து இன்னொரு கண்டிஷன் என்னது, இங்க கரண்ட் சேம், வோல்டேஜ் வேரி ஆகும். இங்க வோல்டேஜ் சேம், கரண்ட் வேரி ஆகும். அதை தான் இங்க சொல்றாங்க. the voltage drop across each resistor is different, the current in each resistor is different. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன வரும், இங்க வோல்டேஜ் டிராப் வந்து டிஃபரெண்ட்னு சொல்லியாச்சு. அப்போ அதோட டோட்டல், the sum of voltage drop is equal to the applied voltage. அப்போ V is equal to V1 plus V2 up to எத்தனை ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜஸ். ஓகேங்களா, இங்க என்னது கொடுத்துருக்காங்க, the sum of branch current is equal to the total current. நம்ம KCL இங்க யூஸ் பண்ணோம், இங்க என்ன யூஸ் பண்ணோம், KVL யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை தான் இங்க சொல்றாங்க. அடுத்து என்னது, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அது உங்களுக்கு தெரியும். ஒரு சீரிஸ் சர்க்கியூட்ல என்ன வரும், R1 plus R2 plus R3 up to Rn. அதே நேரம் பேரலல் சர்க்கியூட்ல எப்படி வரும், 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2 up to 1 by Rn. ஓகேங்களா, ஸோ இது எல்லாம் ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ். அடுத்த பாயிண்ட்டை பாருங்க, the total resistance is always greater than the greatest resistance in the circuit. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா ரெசிஸ்டர் சர்க்கியூட்ல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் சர்க்கியூட்ல நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இருக்கிறதுல பெரிய ரெசிஸ்டர். ஓகேங்களா, இப்போ 2 ஓம் 6 ஓம் 8 ஓம் அப்படின்னு சொன்னா 3 ரெசிஸ்டரை சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இதுல பெரிய ரெசிஸ்டர் என்னதான் இருக்கும், 8 ஓம். ஓகேங்களா, அந்த 8 ஓம் ரெசிஸ்டரை விட உங்களோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குமா, அதிகமா இருக்குமா. அப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே அந்த சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய பெரிய ரெசிஸ்டன்ஸ் பெரிய வேல்யூவை விட அதிகமாக இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, the total resistance is always less than the smallest resistance in the circuit. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்லியிருப்பேன். இருக்கிறதுலே சின்ன ரெசிஸ்டர், அதாவது நீங்க கனெக்ட் பண்ணியிருக்க சர்க்கியூட்ல பேரலா கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் வேல்யூ ரெசிஸ்டரை விட உங்களோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக தான் வரும். ஓகேங்களா, அதை தான் 6th பாயிண்ட்ல கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் என்னன்னா, dissimilar ends of resistors are connected together to form a closed circuit. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா வரக்கூடியது. ஆக்சுவலி எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை தான் சொல்லணும். சீரிஸ் சர்க்கியூட்னா என்னது, டிசிமிலர் எண்டை கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் சீரிஸ் சர்க்கியூட். சிமிலர் எண்டை கனெக்ட் பண்றதுக்கு பேர் என்னது, பேரலல் சர்க்கியூட். யூசஸ் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்கு, சீரிஸ் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்றோம். நார்மலா பொதுவா சீரிஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னா டெக்கரேட்டிவ் லேம்ப்ஸ் சொல்லுவாங்க, சீரியல் செட். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிறிஸ்மஸ் டைம்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல யூஸ் பண்ணுற அந்த டெக்கரேட்டிவ் சீரியல் செட்டு, அந்த சீரியல் பல்ப்ஸ் எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் சீரிஸ் சர்க்கியூட்டுக்கு எக்ஸாம்பிள்.
ஓகேங்களா. ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ்னு எடுத்துக்கிட வேண்டாம். சீரீஸ் சர்க்கியூட்டுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். நார்மலாகவே எலக்ட்ரிக் பல்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டிவ் லோடுன்னு எடுத்துக்கிடுவோம். ஏன்னா கரண்ட்டை வந்து ஹீட் எனர்ஜியை டிசிபேட் பண்ணி நமக்கு லைட் வெளிச்சத்தை தர்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லைட் பல்ப் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெசிஸ்டிவ் லோடாக தான் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா. அதனால நம்ம எங்கெல்லாம் லைட்டை வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணுதோமோ அந்த இடத்துல நம்ம சீரீஸ் சர்க்கியூட்டை அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே, பேரலல் கனெக்ஷன் பார்க்கும்போது நம்ம வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலாக நான் சொல்லலாம். பொதுவான காம்பினேஷன் பேரலல் சர்க்கியூட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால், பொதுவாக பேரலல் சர்க்கியூட்டுக்கு எக்ஸாம்பிள்னு சொன்னால் ஹவுஸ் ஒயரிங்கை சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணுவோம், வீடுகளில் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம கொடுக்குற கனெக்ஷனில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பெட்ரூமில் ஒரு லைட் வந்து ஒரு ஃபியூஸ் போகுது, பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு லேம்ப் வந்து பிரேக் ஆகுது, பேர்ன் ஆகுது அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ரூமில் உங்கள் கிச்சனில் நீங்கள் லைட்டை போட்டிங்களா, லைட் வந்து என்ன ஆகும், ஆன் ஆகும், எரியும். அதுக்காக ஒரு லைட்டு ஆஃப் ஆச்சுன்னு சொன்னால் எல்லாமே என்ன செய்யாது, ஆஃப் ஆகாது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஹோம் அப்ளையன்சஸ், ஹவுஸ் ஒயரிங்கில் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒரு சர்க்கியூட்டில் பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் அடுத்த சர்க்கியூட் வழியாக கரண்ட் ஃப்ளோ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் சீரீஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிருக்கீங்களா, கிறிஸ்மஸ் டைமில் நம்ம சீரியல் செட்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வச்சுட்டு அடுத்த வருஷம் யூஸ் பண்ணும்போது சப்போஸ் ஏதாவது ஒரு லேம்ப் விட்டுருந்தது அப்படின்னு சொன்னால், பிரேக் ஆயிருந்துன்னு சொன்னால், அடுத்த தடவை போடும்போது அதில் இருக்கக்கூடிய எந்த லைட்டுமே என்ன செய்யாது, அந்த வரிசையில் இருக்கக்கூடிய எந்த லேம்புமே என்ன செய்யாது, ஆன் ஆகாது. அப்போ முக்கால்வாசி என்ன ஆகிருக்கும், பேர்ன் ஆகி இருக்கிற மாதிரி காட்டும். ஓகேங்களா. அது வந்து க்ளோ ஆகவே செய்யாது. திரும்ப நம்ம என்ன செய்வோம், புது சீரியல் செட்டை வாங்கி போடுற லெவலாக நிலைமையே ஆயிரும். ஸோ இது வந்து சீரீஸ் கனெக்ஷனுக்கு எடுத்துக்காட்டு. ஏன், அதில் போகிற கரண்ட் தொடர் இணைப்பில் போகக்கூடிய சர்க்கியூட்டில் கரண்ட் வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அதே நேரம் பேரலல் கனெக்ஷனில் கரண்ட் வந்து என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஸோ ஒரு இதில் கரண்ட் போகலைன்னா இன்னொரு இதில் கரண்ட் என்ன ஆகிட்டு இருக்கும், போயிட்டு தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு இதில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கண்டினியூஷன் விட்டுரும். அப்போ நமக்கு என்ன செய்யாது, தொடர் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் வந்து என்ன செய்யாது, ஃப்ளோ இருக்காது. ஸோ உங்களோட மற்ற லைட்டும் என்ன ஆகாது, க்ளோ ஆகாது. அப்போ சீரீஸ் கனெக்ஷனுக்கு சீரியல் செட்டை எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். பேரலல் கனெக்ஷனுக்கு நம்மளோட ஹவுஸ் ஒயரிங்கை எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். நீங்கள் இதை ரெசிஸ்டர் சீரீஸ் பேரலல்னு எடுத்துக்கிட வேண்டாம். பொதுவாக சீரியல் கனெக்ஷனுக்கு இது எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க, பேரலல் கனெக்ஷனுக்கு இது எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.